Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய Paytmல டிஃபால்ட் அக்கவுண்ட் அதாவது பிரைமரி அக்கவுண்ட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய Paytmல 2-3 பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது உங்க फ्रेंड्स வந்து உங்களுடைய UPI நம்பர் அதாவது ஃபோன் நம்பரை பயன்படுத்தி உங்களுக்கு UPI ஆப் வழியாக மணியை சென்ட் பண்ணி விடும் பொழுது உங்களுக்கு வந்து வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து மணி வந்து ரிசீவ் ஆகும். நீங்க நினைக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ல மணி வந்து ரிசீவ் ஆகாது. இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். நீங்க வந்து இந்த டிஃபால்ட் பிரைமரி அக்கவுண்ட் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட செலக்ட் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் தான் மணி வந்து ரிசீவ் ஆகும். உங்க फ्रेंड्स வந்து UPI நம்பரை பயன்படுத்தி மணியை சென்ட் பண்ணி விடும் பொழுது. ஓகே, இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினா உங்களுடைய Paytm ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட Paytm வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ Paytm ஓபன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல லைட்டா நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இதுல UPI அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. UPI அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து UPI அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லோடிங் ஆகி நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். UPI அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இந்த பேஜ்ல இருந்தா நம்மளுடைய டிஃபால்ட் அக்கவுண்ட சேஞ்ச் பண்ணனும். அதாவது பிரைமரி அக்கவுண்ட சேஞ்ச் வந்து பண்ணனும். அதுக்கு முன்னாடி இதுல UPI நம்பர் வந்து எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் இருக்கு சொல்லிட்டு நம்ம நீங்க செக் பண்ணனும் அப்படினா அதுல வியூ சொல்லிட்டு இருக்கு. வியூ வந்து கிளிக் பண்ணுங்க. வியூ கிளிக் பண்ணி அப்படினா இதுல வந்து கீழ பாட்டம் வந்து பாருங்க. இப்போ வந்து உங்களுடைய அந்த UPI நம்பர் வந்து எந்த பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கோ அந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. பிரைமரி அக்கவுண்ட் சொல்லிட்டு இருக்கும். இத பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த அக்கவுண்ட் தான் இப்போ யாரனா UPI நம்பரை பயன்படுத்தி மணி வந்து அனுப்பும்போது இந்த அக்கவுண்ட் தான் வந்து ரிசீவ் ஆகும். இப்போ நீங்க வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட பிரைமரி அக்கவுண்ட் அதாவது டிஃபால்ட் அக்கவுண்ட செட் பண்ண போறீங்க அப்படினா இதுக்கு பக்கத்துல வந்து பாருங்க சேஞ்ச் சொல்லிட்டு இருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு பக்கத்துல சேஞ்ச்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு இப்போ பேக் வந்துரும். UPI அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கற இந்த பேஜ்க்கே வந்து வந்துரும். இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க இதுவரைக்கும் ஆட் பண்ண அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். பேமெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல நீங்க இதுவரைக்கும் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ வந்து டிஃபால்ட் அக்கவுண்ட் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்ட் டு ரிசீவ் மணி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கற இந்த அக்கவுண்ட் தான் எனக்கு டிஃபால்ட் அக்கவுண்டா இருக்கு. இப்போ நான் இரண்டாவதா இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட நான் வந்து டிஃபால்ட் அக்கவுண்டா பிரைமரி அக்கவுண்டா மாத்த போறேன். அதனால கீழ இரண்டாவதா இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்டா நீங்க வந்து பிரைமரி அக்கவுண்டா மாத்தணுமோ டிஃபால்ட் அக்கவுண்டா மாத்தணுமோ அத வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கவுண்ட கிளிக் பண்ணிட்டேன். நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க செட் அஸ் டிஃபால்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சர்க்கிள் இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் கீழ பாட்டம் வந்து பாருங்க சேஞ்ச் டிஃபால்ட் பேங்க் சொல்லிட்டு இதுல வந்து எஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து தெளிவா கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட நீங்க வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கவுண்டா நீங்க சேஞ்ச் பண்றீங்க சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படினா சக்சஸ்ஃபுல்லா இப்போ இந்த இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் இந்த அக்கவுண்ட் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் அக்கவுண்டா செட் ஆயிடும். பிரைமரி அக்கவுண்ட் வந்து செட் ஆயிடும். இதுக்கு அப்புறம் உங்க फ्रेंड्स வந்து யாருன்னா உங்களுக்கு UPI நம்பரை பயன்படுத்தி அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணும்போது இப்போ நீங்க டிஃபால்ட்டா சேஞ்ச் பண்ண இந்த பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். எந்த அக்கவுண்ட் டிஃபால்ட்டா இருக்கோ அந்த அக்கவுண்ட் தான் மணி வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் நம்ம டிஃபால்ட் அக்கவுண்ட நம்ம சேஞ்ச் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.